அருவமும் உருவமாகி பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் சோதி பிளம்பதோரு மேனியாய் கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் உதித்தான் இங்கு உலகம் உய்ய என்று கந்தபுராணத்தில் கச்சியப்ப சிவாச்சாரியார் அற்புதமாக முருகனுடைய பிறப்பை பதிவு செய்கிறார். இந்த உலகம் உய்வதற்காகவே முருகன் உதித்ததாக சொல்லுகிறார். அப்படி இந்த உலகம் உய்வதற்காக உதித்த முருகனுடைய அவதாரங்களில் மிக சிறப்பான அவதாரம் பாலசுப்பிரமணிய அவதாரம். இந்த அவதாரத்தோடு நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவாய்மலை என்ற குன்றிருக்கக்கூடிய இடமெல்லாம் குமரக்கடவுள் இருக்கக்கூடிய இடமாக கருதக்கூடிய இந்த நிலையிலே பாலசுப்பிரமணிய கடவுளாக எழுந்தருளியிருப்பவர் தான் இந்த முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய சிறப்புகளை எல்லாம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். பிக் ஷாட் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த அளவாய்மலை அப்படிங்கிற இந்த மலை எங்க இருக்குன்னா நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூர்ல இருக்கு. இது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மலையாக கருதப்படுது. இது புராண காலத்திற்கு முன்பே இருந்து இந்த மலை இருந்ததாகவும் இந்த மலையில பல சித்தர்கள் வாழ்ந்து வந்ததாகவும் அந்த சித்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்று கூடி இந்த முருகப்பெருமானுக்கு சிலை நிறுவியதாகவும் வரலாறு சொல்லப்படுது. இந்த மலைக்கு கொங்கணகிரி அப்படிங்கிற ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. அதாவது கொங்கண சித்தர் பல சித்தர்களுடைய மேற்பார்வையில கொங்கண சித்தர் தலைமை சித்தராக இருந்து இங்க பொன்னால் செய்யப்பட்ட உலை கலன்களை அமைத்து வாழ்ந்து வந்ததான குறிப்புகள் சொல்லப்படுது. இந்த மலையில திருமுருகன் இந்த சித்தர்களோடு சித்து விளையாடல் நிகழ்த்த வேண்டும் சொல்லி வேடன் அவதாரம் மேற்கொண்டு புறப்பட்டு வராரு. அப்படி வந்தவர் இவர்களுடைய வாழ்க்கையில் பல சித்து விளையாடுகளை எல்லாம் மேற்கொள்றாரு. மேற்கொண்ட பிறகு வந்திருப்பது தான் அப்படிங்கறத அறிவுறுத்துறாரு. உடனே கொங்கணர் என்ன பண்றாரு, இந்த மலையில இவருக்கு ஒரு சிலை வைக்க வேண்டும், இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் உய்ய வேண்டும் சொல்லி கொங்கணர் தலைமையில ஒரு சிலை செய்யப்பட்டு முருகப்பெருமானுக்கு பாலசுப்பிரமணியன் அப்படிங்கிற திருநாமத்தோட மலை உச்சியில பிரதிஷ்டை செய்யறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மலை உச்சியில இருந்த முருகப்பெருமான் பாதி மலையில தான் காட்சி கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 3000 அடி உயரம் கொண்ட இந்த மலை உச்சியில இருந்த முருகப்பெருமான் எப்படி பாதி மலைக்கு வந்தாரு? இதற்கு ஒரு புராணம் இந்த ஊர்ல சொல்லப்படுது. மலை உச்சியில இருந்த பாலசுப்பிரமணிய கடவுள் எல்லா மக்களுக்கும் நல் பயன்களை வாரி வழங்கி கொண்டிருக்காரு. அப்போ நிறைமாத கர்ப்பிணியான பொன்னி அப்படிங்கிற ஒரு பெண் இந்த முருகப்பெருமானை தரிசிக்க வேண்டும் சொல்லி ஆசை கொள்றாங்க. ஆசையின் காரணமா தன்னூரில் இருந்து புறப்பட்டு முருகப்பெருமானை தரிசிக்கணும் சொல்லி மலை ஏறவும் தொடங்குறாங்க. அப்படி மலை ஏறுகிற போது பாதி மலை அடைஞ்சிடறாங்க. பாதி மலைக்கு மேல இந்த பொன்னியால மீதி மலையை அடைந்து முருகப்பெருமானை தரிசிக்க முடியல. உடனே முருகப்பெருமானை வேண்டி என்னால உன்னை பார்க்க முடியலையே, எனக்கு என்ன செய்வ அப்படின்னு சொல்லி இந்த பொன்னி வேண்டி விரும்பி கண்ணீர் மல்க விரும்புறாங்க. உடனே முருகப்பெருமான் என்ன பண்றாரு, மலை உச்சியில கொங்கணரால் நிறுவப்பட்ட இந்த முருகப்பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு இந்த பொன்னி இருந்த இந்த பாதி மலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல காட்சி கொடுத்து இனி உன்னை போன்று வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் நான் இங்கேயே காட்சி கொடுப்பேன்னு சொல்லி அங்கேயே ஒரு பரிபூரணமா இருக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இருந்தவர் அந்த ஊரை ஆட்சி செய்த ஒரு குறுநில மன்னன். இந்த குறுநில மன்னன் தனக்கு குழந்தை பேர் இல்லை அப்படின்னு சொல்லி தன் ஊரிலிருந்து புறப்பட்டு பழனி மலைக்கு போய் பழனியிலே இருக்கக்கூடிய தண்டபாணி தெய்வத்தை வழிபட்டு தனக்கு பிள்ளை பேர் கிடைக்கணும்னு சொல்லி புறப்பட்டு போறாரு. அப்படி போகிற போது பழனிக்கு போற பாதி வழியிலேயே முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்துறாரு. நடைபயணமா போன இவருக்கு முருகப்பெருமான் தன்னுடைய பக்தரனுடைய அந்த சிரமத்தை தடுக்க வேண்டும் சொல்லி ஓடி பாதி வழியிலே காட்சி கொடுத்துறாரு. அப்படி காட்சி கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னா, உன் ஊரிலே இருக்கக்கூடிய கொங்கணகிரி என்று சொல்லக்கூடிய அளவாய் மலையிலே நான் எழுந்தருளியிருக்கிறேன், நீ என்ன செய்யற அப்படின்னா கீழிருந்து மேலே பக்தர்கள் எல்லாரும் வருவதற்காக வேண்டி படியை அமைத்து கொடுக்க வேண்டும். அப்படி படி அமைத்து கொடுத்த அப்படின்னு சொல்லி சொன்னா உனக்கு பிள்ளை பேரு கிடைக்கும், அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி வரமும் தராரு தண்டாயுதபாணி. உடனே அரசன் அங்கிருந்து புறப்பட்டு இந்த கொங்கணகிரியாகிய அளவாய்மலை பகுதியை அடைந்து இந்த அளவாய்மலை பகுதியில படிகட்டு அமைத்து எல்லோரும் சென்று இறைவனை வழிபடுவதற்காக வேண்டி திருப்பணிகளை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார். அப்படி மேற்கொள்ள ஆரம்பித்த ஆண்டுதான் கார்த்திகை மாதம். அந்த கார்த்திகை மாதம் நிறைவு அடைவதற்குள்ளாகவே படிகள் எல்லாம் பரிபூரணம் அடைகிறது. அந்த ஆண்டிலேயே அரசனுக்கு அழகான ஆண் குழந்தை தண்டபாணி தெய்வத்தினுடைய அருளாலும் இங்க இருக்கக்கூடிய பாலசுப்பிரமணிய கடவுளினுடைய ஆசிகளாலும் கிடைக்குது. கிடைத்த பிறகு இந்த மன்னன் பல திருப்பணிகளை அந்த கோயிலுக்கு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. இன்றைக்கும் அதன் நினைவாக ஒவ்வொரு கார்த்திகை மாதமும் வரக்கூடிய அந்த 5 திங்கட்கிழமைகளும் இந்த கோயிலுக்கு பக்தர்கள் எல்லாரும் சென்று இறைவனை நடந்து மலை ஏறி வழிபட்டு விட்டு வரக்கூடிய வழக்கம் இன்றைக்கும் தொடர்கிறது. பிக் ஷாட் ஆன்மீக நேயர்கள் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாய்ப்பு இருக்கிற போது
சென்று இறைவனுடைய அருளையும் ஆசியும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.